காசால இப்போ போர் நின்றுச்சு, நிறைய பேர் அப்பாடா போர் நின்றுடுச்சு அப்படின்னு நினைச்சாலும் அங்க இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்னவா இருக்கு? முதல்ல வீடு இல்லம்மா, தற்காலிக முகாம்கள்ல இருக்காங்க. குடிநீர் கிடையாது, மின்சாரம் கிடையாது. நீங்க நான்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ முடியுமா? போர் நின்று இருக்கு. ஆனா அந்த அக்டோபர் 19 2 இஸ்ரேலிய போர் வீரர்களை எதிர்த்தரப்பினர் ஹமாஸ் கொண்டுட்டாங்கன்றது இஸ்ரேலியர்களுடைய வாதம். தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு கூட 250 பேர் இறந்திருக்காங்க இஸ்ரேலிய தாக்குதல்ல அப்படின்றது ஹமாஸினுடைய வாதம். இஸ்ரேலியர்கள் நிறைய பேர் தவறிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு 1200 பேரை கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 250 பேரை பிணை கைதிகளாக அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுலேயும் நிறைய பேர் தவறிட்டாங்க. அதனால் ஒரு 20 பேர் தான் உயிரோடு திருப்பி தரப்பட்டாங்க. அவங்க அந்த 3 நாட்களுக்குள் எகிப்துக்கும் இவர்களுக்கும் மத்தியில் ஒரு கிராசிங் இருக்குது. அந்த கிராசிங்க்கு பேர் ராஃபா கிராசிங். அதுதான் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய கிராசிங். அதை இன்னும் இஸ்ரேலியர்கள் திறக்கலை. அதுக்கு பதில் வேற ஒரு இடத்துல திறந்திருக்காங்க. அது ட்ரம்ப் என்ன சொன்னார், இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பொழுது பின்னாடி ஒரு நாளைக்கு 600 வண்டிகள் மனிதாபிமான உதவி பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லும் அப்படின்னு சொல்றாரு. இஸ்ரேலியர்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கிட்டதே இந்த போர் நிறுத்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஷரத்து இருக்கு. அந்த ஷரத்து என்னன்னா, ஹமாஸ் அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் ஆயுதம் தாங்கி போரிடுபவர்கள். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அவர்கள் ஆயுதத்தை கீழே போட வேண்டும். அவர்கள் என்ன போடணும்? பலஸ்தீனம் 2 பங்கா இருக்கு. ஒன்று மேற்கு கரை, இன்னொன்று காசா. இதுக்கு 2த்துக்கும் இடையில இஸ்ரேல் கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டரோ என்னமோ நினைக்கிறேன். கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், இடையில 2000 கிலோமீட்டர் இந்தியா இருந்துச்சு. கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்போ பங்களாதேஷ். இதுல மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க், ஜோர்டனை ஒட்டி இருக்கிற அந்த இடத்த ட்ரம்ப் போகிற விதம், அதாவது அமெரிக்கா 2ஆம் உலக போருக்கு பிறகு எஞ்சி இருக்கிற ஒரே உலக பேரரசு, ஒரே உலக மகாசக்தி, ஒரே உலக வல்லரசு. நெல்லி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் குறித்து நம்மிடையே பேச ஐநா கண்ணன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயம் பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சுஜி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஓகே சார். ஸோ முதல் விஷயம் நம்ம காசாவை பற்றி தான் பேச போகிறோம். காசால இப்போ போர் நின்றுச்சு, நிறைய பேர் அப்பாடா போர் நின்றுடுச்சு அப்படின்னு நினைச்சாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமை என்னவா இருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்னென்ன கஷ்டங்கள்லாம் அவங்களுக்கு இப்போ அங்கே இருக்கு? முதல்ல வீடு இல்லைம்மா, எல்லாரும் வீடற்றவர்களாக இருக்காங்க, தற்காலிக முகாம்களில் இருக்காங்க. இப்படி இருக்கிறவர்கள் லட்சக்கணக்கான மக்கள். குடிநீர் கிடையாது, சுத்தமான குடிநீர், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற மாதிரிலாம் அவனுக்கு கிடையாது. மின்சாரம் கிடையாது. அப்புறம் யாரும் குப்பையை அள்ளுறது கிடையாது. நீங்கள் நான்லாம் அந்த மாதிரி ஒரு இடத்துல வாழ முடியுமா என்ன? தற்காலிக போர் நிறுத்தம் அக்டோபர் 9 அன்னைக்கு வந்துச்சு. அதுக்கு பிறகு போர் நின்று இருக்கு. ஆனால் அந்த தற்காலிக போர் நிறுத்தம் சீஸ்ஃபயர்னுடைய அத்துமீறல்கள் 2 தரப்புலையும் நடந்திருக்கு. அக்டோபர் 19 2 இஸ்ரேலிய போர் வீரர்களை எதிர்த்தரப்பினர் ஹமாஸ் கொண்டுட்டாங்கன்றது இஸ்ரேலியர்களுடைய வாதம். 100 தடவைக்கு மேலே இந்த தற்காலிக போர் நிறுத்த அத்துமீறல்களை இஸ்ரேலிய படையினர் செய்ததாக அந்த பக்கம் இருந்து குற்றச்சாட்டுகள் வருது. அதற்கு பிறகு கூட, தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பிறகு கூட 250 பேர் இறந்திருக்காங்க இஸ்ரேலிய தாக்குதல்ல அப்படின்றது ஹமாஸினுடைய வாதம். ஆனாலும் முன்ன இருந்ததை விட இப்போ எவ்வளவோ தேவையில்லை. அந்த மாதிரி தான் நிலைமை இருக்குது. அப்புறம் மனிதாபிமான உதவி, அவங்களுக்கு தண்ணீர், எண்ணெய், உணவுப் பொருட்கள், சானிடேஷன், அவர்களை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கான பொருட்கள், சோப், இந்த மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு கிடைக்காத இருந்துச்சு. இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தின் மூலமாக அது தங்கு தடையின்றி எல்லா உதவிகளும் அவர்களுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு அதிபர் ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஏன்னா அவர் தான் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஏற்பாடு செய்தவர். கடுமையாக உழைத்து, இது 2 ஆண்டுகளுக்கு மேலே நடந்துட்டு இருக்க போர். பலஸ்தீனியர்கள் ஒரு 70,000 பேர் இறந்துட்டாங்க அப்படின்றது அவர்களுடைய தரப்பு எண்ணிக்கை. இஸ்ரேலியர்கள் நிறைய பேர்
தவறிட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அவர்கள் ஒரு 1200 பேரை அவர்கள் கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 250 பேரை பிணை கைதிகளாக அவங்க அழைச்சிட்டு போயிட்டாங்க. அதுலேயும் நிறைய பேர் தவறிட்டாங்க. அதனால் ஒரு 20 பேர் தான் உயிரோடு திருப்பி தரப்பட்டார்கள். அவங்க அந்த 3 நாட்களுக்குள் போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த உடனே 3 நாளுக்குள்ளே கொடுத்துடணும். அது அக்டோபர் 13க்குள்ளே அந்த மாதிரி 20 பேர் உயிருடன் மீட்கப்பட்டார்கள். அது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி அவர்களுடைய குடும்பத்தாருக்கு, அவங்களுக்கு. ஏன்னா 2 ஆண்டுகள் அவங்களுக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா, அங்கேயே இறந்துருவோமா மற்றவர்கள் மாதிரின்னு நினச்சிட்டு இருந்தவர்கள் அவர்கள். அப்புறம் 26 பேர் அங்கேயே இறந்து போன பிணை கைதிகள், அவர்கள் உடலில் எஞ்சி இருப்பவை, அதாவது அது ஆங்கிலத்தில் ரிமெயின்ஸ்ன்னு சொல்லுவோம், அவர்களுடைய எலும்புகள், அவர்களுடைய அந்த மாதிரி அது வந்து டிஎன்ஏ மூலமாக, மரபணு மூலமாக கண்டுபிடிச்சிடலாம். இவருக்கு அது, அதாவது அவருடைய எச்சிலோ அல்லது அவருடைய முடியோ அவர்கள் வீட்டில் இருந்தால் அதை வச்சு இந்த எலும்பு அவரை சார்ந்தது தானான்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த அளவுக்கு அறிவியல் வளர்ந்துருக்கு. அப்படி அவர்கள் தர வேண்டிய அந்த பாடிலி ரிமைன்ஸ், உடலில் எஞ்சியவை, அதையும் வந்து 25 கொடுத்துட்டாங்க. அதில் சிலதில் வந்து தவறுகள் நடந்துருச்சு. வேண்டுமென்றே வேற ஒருத்தருடைய உடலுடைய எஞ்சிய பாகங்களை எஞ்சியதை இந்த வீரர்கள் பிணை கைதிகள் உடையதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து செஞ்சிலுவை சங்கம், அகில சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் தான் இதெல்லாம் வந்து மேற்பார்வையிடுது. அதனுடைய மேண்டேட், அதனுடைய பணி அதுதான். அவர்களே அதை வந்து ஹமாஸை அது தொடர்பாக கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இன்னும் ஒருத்தருடைய உடலில் எஞ்சியவை கொடுக்கப்பட வேண்டும். அது நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அக்டோபர் 9 இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்தபோது கூட இன்னும் அது மீதி இருக்குது. இப்போ இந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த உடனே இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு. அப்புறம் நிவாரணப் பொருட்கள், இந்த மாதிரியான மனிதாபிமான உதவி பொருட்கள் உள்ளே வரணும். அதற்கு கிராசிங்ஸ், அதற்கு எங்கே கடந்து போகக்கூடிய இடங்கள், கிராசிங்ஸை அவங்க திறக்கணும். அதில் எகிப்துக்கும் இவர்களுக்கும் மத்தியில் ஒரு கிராசிங் இருக்குது. அந்த கிராசிங்க்கு பேர் வந்து ராஃபா கிராசிங். அதுதான் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய கிராசிங். அதை இன்னும் இஸ்ரேலியர்கள் திறக்கலை. அதுக்கு பதில் வேற ஒரு இடத்துல திறந்துருக்காங்க. அதிபர் ட்ரம்ப் என்ன சொன்னார், இந்த தற்காலிக போர் நிறுத்தம் வந்த பொழுது பின்னாடி ஒரு நாளைக்கு 600 வண்டிகள் மனிதாபிமான உதவி பொருட்களை எடுத்துக்கொண்டு உள்ளே செல்லும் அப்படின்னு சொல்கிறார். அங்கே வந்து மேன்மேட் ஃபேமன், அதாவது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பஞ்ச நிலை, பட்டினி நிலை வந்திருக்குன்ட்டு ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. அதை இஸ்ரேலியர்கள் உருவாக்கியிருக்காங்க. இப்போது இதை தீர்ப்பதற்கு தான் இந்த தற்காலிக போர் நிறுத்தம், இந்த மனிதாபிமான உதவி, நிவாரண உதவி, இதெல்லாம். இதில் எல்லாமே இஸ்ரேலியர்கள் ஒப்புக்கொண்டால் தான் அந்த வண்டி நகர முடியும். அதில் இது வரைக்கும் 100 அந்த மாதிரியான வேண்டுகோளை அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள் என்று ஐக்கிய நாடுகள் சபை சொல்லுது. அதனால் இது வந்து இன்னும் முழுமையாக பாலஸ்தீனியர்கள் திருப்தி அடைகிற வகையில் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் செயல்படுத்தப்படுதானா முழுமையாக இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவர்கள் முன்பிருந்த அந்த நரகத்தை விட இது எவ்வளவோ மேல் அந்த இடத்துல இருக்கும். இப்போ இஸ்ரேல் வந்து, ஏன்னா போர் நிறுத்தம், தற்காலிகம் இந்த மாதிரி அறிவிச்ச பிறகும் மீண்டும் அந்த ஒட்டுமொத்த உலக நாடுகள் எல்லாமே வந்து காசா மேல பாவப்படுது. இருந்தாலும் இஸ்ரேல் மட்டும் ஏன் அந்த இடத்த விட்டு கொடுக்காம, இந்த மாதிரியான வண்டிகள் போக விடாம, அந்த உதவிகள் கிடைக்க விடாம பண்றதுல ஏன் இன்னுமே அதுல கராரா இருக்காங்க? அதுக்கு என்ன காரணம்? இல்லை, நிறைய உதவிகள் போகுது, நிறைய உதவிகளுக்கு அனுமதி கிடைக்குது. 100 உதவிகளுக்கு மேலே அந்த வேண்டுகோளுக்கு அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். எத்தனை அவர்கள் அங்கீகரித்தார்களே எனக்கு தெரியாது. 100 அவங்க நிராகரிச்சிருக்காங்கன்னா பல நூற்றுக்கணக்கான வேண்டுகோள்களை அவர்கள் ஏற்றிருப்பார்கள். அதனால் அவ்வளவு உணவும் எரிபொருளும் அப்புறம் வந்து குடிநீரும் எண்ணெயும் சமையல் எண்ணெயும் எல்லாம் போயிட்டுருக்கு. அது முழுமையாக தங்கு தடையின்றி எந்த விதமான சிக்கலுமின்றி போகுதான்னு கேட்டால் அப்படி இல்லை. இன்னும் அவர்கள் யாரை விடணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள தான் விடுறாங்க. அந்த மாதிரி இருக்குது. இஸ்ரேலியர்கள் இந்த தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு ஒத்துக்கிட்டதே வந்து இந்த போர் நிறுத்தத்தில் ஒரு முக்கியமான ஒரு ஷரத்து இருக்குது. அந்த ஷரத்து என்னென்னா, இந்த ஹமாஸ் வந்து அவர்கள் தீவிரவாதிகள், அவர்கள் ஆயுதம் தாங்கி போரிடுபவர்கள். இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் அவர்கள் ஆயுதத்தை கீழே போட வேண்டும். அவர்கள் இன்னும் போடலை. அது அடுத்த கட்டம்.
அதுதான் இறுதி கட்டம். அது அவர்கள் செய்வாங்களான்னு தெரியல. ஏன்னா அவர்களுடைய அடையாளமே அதுதான். அதனால் இது இன்னும் எப்போ நடக்கும்ன்றது தெரியல. இப்போது இந்த இஸ்ரேலிய படைகள் அங்கே ஆக்கிரமிச்சிருக்காங்க, அவங்க அதை ஏன் விடமாட்டேன்றாங்கன்னு நீங்கள் கேட்டீங்க. அவங்க தங்களுடைய பாதுகாப்புக்காக அதை ஆக்கிரமித்ததாக சொல்லுகிறார்கள். ஏன்னா எங்களை கொல்லக்கூடிய பயங்கரவாதிகள் அந்த மக்களிடையே இருக்கிறார்கள், அவர்கள் அங்கே வளர்கிறாங்க, அவர்களுக்கு அந்த மக்கள் உதவி செய்கிறார்கள், அதனால் நாங்கள் அங்கே இருக்க வேண்டியிருக்கு, எங்கள் பாதுகாப்பு படையினர் அங்கே இருக்காங்க, இஸ்ரேலி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் நாங்கள் அங்கே இருக்கோம், இதெல்லாம் அவர்கள் சொல்கிறது. அப்போ இந்த ஆயுதங்களை இவர்கள் கீழே போட்டுவிட்டால் ஒரு அமைதியான ஒரு சூழல், ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் வரும் என்பது உலக நாடுகளுடைய ஒரு எண்ணம். இது வந்து ஒரு 18 அம்ச திட்டம்னு நினைக்கிறேன், அல்லது 20 அம்ச திட்டம் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் அதிபர் ட்ரம்ப்பினுடைய குழுவினர் தயார் செய்கிறது. அதில் இது ஒரு பங்கு. இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, இப்போது அக்டோபர் 9னா இன்றைக்கி நாம் டிசம்பர் 15 இருக்கோம், 16 இருக்கோம். இந்த 7 வாரங்களில் நிறைய மனிதாபிமான உதவிகள் போயிருக்கு. இப்போ அடுத்த கட்டம் என்னென்னா, முதல்ல இவர்கள் வந்து ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க, அந்த இடத்துக்கு பின்வாங்கியிருக்காங்க இந்த இஸ்ரேலிய படைகள். அதுக்கு வந்து மஞ்சள் கோடுன்னு பேர், அங்கே வந்திருக்காங்க. இப்போது இன்னும் இவங்ககிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னா, கட்டுப்பாட்டில் காசா எவ்வளவு இவங்க கட்டுப்பாட்டில் இருக்குன்னா 53% இன்னும் இவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. 47% இவங்க கட்டுப்பாட்டில் இல்லை. இவங்க பின்வாங்கிய இடங்களில் ஹமாஸுடைய வீரர்கள் வந்து விட்டார்கள். ஒன்று. இப்போது பின்னாடி இந்த காசாவை யார் நிர்வகிக்க போகிறா, அதனுடைய பாதுகாப்பை யார் எழுதி தரப்போகிறா, உறுதி தரப்போகிறா? அதுக்கு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் அப்படின்ட்டு சர்வதேச பாதுகாப்பு படை அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு 2027 வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லைகளை பாதுகாக்கும், அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீனர்களுக்கு பாதுகாப்பை தரும். அதற்கப்புறம் யார் இந்த சண்டை திருப்பி வராமல் பார்த்துக்கும், அதுக்கப்புறம் திருப்பி பயங்கரவாதமோ தீவிரவாதமோ அது தலை தூக்காத பார்த்துக்கும். இதெல்லாம் அதனுடைய வேலை. இப்போ அந்த படை இன்னும் அங்கே போகலை. ஏன்னா அந்த படைக்கு யார் ஆள் அனுப்புவா? அவங்க உலக நாடுகள் அந்த படைக்கு நாங்கள் எப்போ அனுப்புவோம்னா, ஐக்கிய நாடுகள் சபை இந்த அமைதி திட்டத்தை அங்கீகரித்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினால் இது வந்து உலக நாடுகளே மொத்தமாக ஒத்துக்கிட்டது அப்படின்ட்டு அந்த எண்ணத்தில் நாங்கள் படை அனுப்புவோம். இதுதான் வாடிக்கை. எப்போவுமே நான் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை பார்த்தேன். அங்கே வந்து அரசியல் துறையிலும் அமைதி காப்பு துறையிலும் தான் நான் வேலை பார்த்தது. அப்போது ஒரு தீர்மானம், ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றிய பிறகுதான் அப்போ தான் ஒரு உரிமையோட உலக நாடுகள், உறுப்பு நாடுகள் அவங்களுடைய படைகளையோ உதவிகளையோ செய்ய முடியும். அதற்கு அந்த உறுதி தேவைப்படுது. அது நவம்பர் 17 அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தீர்மானம் நிறைவேறுச்சு. இந்த அமைதி திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை அங்கீகரித்தது. 13 பேர் அதற்கு சார்பாக வாக்களித்தார்கள். 15 பேர் கொண்டது பாதுகாப்பு சபை. 2 பேர் அந்த வாக்களிப்பில் கலந்து கொள்ளாமல் விலகி நின்றார்கள். அவர்கள் சீனாவும் ரஷ்யாவும். அவர்களுக்கு சில சந்தேகங்கள், சில தயக்கங்கள் இருந்தன. ஆனால் இந்த நல்ல ஏற்பாட்டை நம்ம முறியடிச்சிடக்கூடாது, இவ்வளவு நாள் காத்திருந்தோம், பல உயிர்களை இழந்துட்டோம், அதனால் இனிமேலும் அதை தாமதிக்கக்கூடாது. நாம் நினைக்கிற முழுமையான பர்ஃபெக்ட் ஷுட் நாட் பி தி எனிமி ஆஃப் த குட், இல்லையா? முழுமையாக குறைவற்றது நல்லதனுடைய எதிரியாக மாறிவிடக்கூடாது. ஸோ குறைவற்றதை எண்ணி 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 ஒரு நல்லது நடக்கிறத நம்ம தடுத்து விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்கள் விலகிட்டாங்க. அவர்களுடைய எதிர்ப்பு இல்லாதனால அந்த தீர்மானம் நிறைவேறிச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு சர்வதேச சட்டத்தின் கீழ் இதற்கு ஒரு சட்ட வடிவு கிடைச்சிருச்சு. இப்போது இந்த தீர்மானத்தின் கீழ் ஹமாஸ் தங்களுடைய ஆயுதங்களை கீழே போட வேண்டும். அவர்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ அந்த நாட்டை நிர்வகிக்கக்கூடாது, ஆயுதம் தாங்கியவர்கள். அப்போ யார் நிர்வகிப்பாங்க? எப்போ அந்த நிர்வாகம் நடக்கும்? தற்காலிகமாக ஒரு நிர்வாகம் வரும். அந்த நிர்வாகம் முதல்ல பாதுகாப்புக்கு இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அந்த நிர்வாகம் நடத்துறது வந்து ஒரு பீஸ் போர்டு. அந்த பீஸ் போர்டுடைய தலைவர் யார்? அதிபர் ட்ரம்ப். அந்த பீஸ் போர்டை ஒவ்வொரு நாளும் மேற்பார்வை குழு, அதை நடத்துகிறவர் யார்? அந்த அமைதி குழுவை மேற்பார்வை தினசரி நடத்தணும் இல்லையா? அதிபர் ட்ரம்ப்புக்கு நிறைய வேலை இருக்கும். அப்போ அதை நடத்துகிறவர் யாருன்னா முன்னாள் இங்கிலாந்து பிரதமர் டோனி பிளேயர், அவர் அதில் இருக்கார். அதில் உலக நாடுகளுடைய சில தலைவர்களும் இடம்பெறுவார்கள்னு அதிபர் ட்ரம்ப் சொன்னார். இது வரைக்கும் அதில் இடம்பெற்றிருப்பவர் எகிப்தினுடைய அதிபர் சிசி மட்டும்தான். இன்னும் மற்றவர்கள்லாம் வருவாங்க. அந்த இடத்துக்கு நம்ம இன்னும் வரலை. அப்புறம் இது வரும். இப்போ இந்த சர்வதேச பாதுகாப்பு படை அங்கே போன பிறகு அடுத்த கட்டத்துக்கு இந்த தற்காலிக போர் நிறுத்தத்தினுடைய அமலாக்கம் நடக்கும்.
இந்த இஸ்ரேலிய படைகள் அங்கேருந்து இப்போ விலகி இருக்கிற அந்த மஞ்சள் கோட்டிலிருந்து சிவப்பு கோட்டுக்கு அவங்க போவாங்க. அப்படி போகும்பொழுது 40% அப்பவும் அவங்க கிட்ட இருக்கும், 60% பலஸ்தீனர்கள்ட்ட வரும். அது எப்போ நடக்கும்னா, இந்த பாதுகாப்பு படையினர் அவங்க அங்கே வந்த பிறகு, இது வரைக்கும் 2 நாடுகள் அங்கே தங்களுடைய இராணுவத்தை அனுப்புறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கு அல்லது ஆர்வம் தெரிவிச்சிருக்கு. ஒன்று இந்தோனேசியா, இன்னொன்று அசர்பைஜான். இது ரெண்டுமே இஸ்லாமிய நாடுகள், அரபு நாடுகள் கிடையாது, ஆனால் இஸ்லாமிய நாடுகள். அவங்க அங்கே அனுப்புகிறாங்க, இன்னும் நிறைய பேர் அனுப்புவாங்க. ஸோ அது நடக்கணும். அப்போ இந்த 2ஆம் கட்டத்துக்கு நகரும். அது முடிஞ்ச பிறகு 3வது கட்டத்திற்கு இஸ்ரேல் போகும். இதெல்லாம் இந்த நிர்வாகம் என்பது நடக்க தொடங்கி ஒரு அமைதியான சூழல் என்பது ஒரு இயல்பாக மாறிவிடும் சூழலில் அவர்கள் 3வதாக ஒரு இடத்துக்கு போவாங்க. அப்போ போகும்பொழுது 15% இன்னும் பாலஸ்தீனம் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், காசா. ஏன் அப்படி இருக்கும்? அது ஒரு பாதுகாப்பு இடையக மண்டலம், அது பஃபர் ஜோனுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கும் எனக்கும் என்னுடைய பாதுகாப்பு கருதி நான் இடையில ஒரு மண்டலத்தை உருவாக்கிடுறேன், அது பஃபர் ஜோன். ஸோ அந்த இடத்துக்கு போவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்கணும். அதற்கப்புறம் 27 வரைக்கும் இந்த தற்காலிக அமைதி குழு நிர்வாகத்தை மேற்பார்வையிடும். அப்போ தினசரி நிர்வாகத்தை யார் நடத்துவா? இந்த குழுவினுடைய தினசரி நடவடிக்கைகளை டோனி பிளேர், முன்னாள் பிரதமர், கவனிப்பார். அந்த இடத்துல களத்தில் யார் அவங்கள நடத்துவா? தண்ணி வேணும், மின்சாரம் திருப்பி இணைக்கப்படணும், புதுசாக மின்சாரம், ஏன்னா எல்லாமே அழிஞ்சிருச்சு, அது தரமட்டமாக இருக்குது, சூனியமான இடம், அதை அப்படி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதை எல்லாமே முதல்ல இருந்து திருப்பி புத்தாக்கம் பண்ணணும். இந்த நிர்மாணம் இது 2ஆம் உலக போருக்கு பிறகு ஜெர்மனி எப்படி இருந்துச்சோ, எப்படி ஜப்பான் இருந்துச்சோ, அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்குது. இது நம்ம வாழ்கிற இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், அதெல்லாம் நம்ம பார்க்கல. அவ்வளோ பெரிய ஒரு சீரழிவை நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு 2 வருஷம் 2 தரப்பும் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இஸ்ரேலியர்கள் தான் பெரும்பங்கு அதற்கு பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஸோ இப்போ அதை திருப்பி நிர்மாணம் பண்ணணும். இதெல்லாம் அமைஞ்ச பிறகு உங்களுக்கு அந்த இடத்துல தினசரி நிர்வாகத்தை செய்வதற்கு ஒரு பொலிட்டிக்கல், அரசியல் சாரா டெக்னிக்கல் கமிட்டி, டெக்னோக்ராட்ஸ், தொழில்நுட்ப வல்லுநர்கள், பாலஸ்தீனியர்கள், அவர்கள் அங்கிருந்து தினசரி நிர்வாகத்தை 2027 வரைக்கும் செய்வாங்க. 2027க்கு பிறகு இன்னைக்கு உங்களுக்கு பாலஸ்தீனம் பற்றி உங்களுக்கு தெரியணும். பாலஸ்தீனம் 2 பங்காக இருக்குது. ஒன்று மேற்கு கரை, இன்னொன்று காசா. இதுக்கு 2த்துக்கும் இடையில இஸ்ரேல் இருக்கு. கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டரோ என்னமோ நினைக்கிறேன், இவ்வளவு தள்ளி இருக்காங்க. அதாவது முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான், இடையில 2000 கிலோமீட்டர் இந்தியா இருந்துச்சு. இந்த கிழக்கு பாகிஸ்தான் தான் இப்போ பங்களாதேஷ் இல்லையா? ஸோ இதில் மேற்கு கரை, வெஸ்ட் பேங்க், ஜோர்டனை ஒட்டி இருக்கிற அந்த இடத்த யார் ஆள்றான்னா பாலஸ்டீனியன் அத்தாரிட்டி. அதாவது யாசர் அரஃபத் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? மறைஞ்சிட்டாரு, அவர்களுடைய மிகப்பெரிய உலகமறிந்த ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் தொடங்கின பாலஸ்டைன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவர்கள் முகமது அப்பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு 80 வயதுக்கு மேலே அவருக்கு. அவர் தான் அதனுடைய அதிபராக இருந்து நடத்துகிறார். அது முழு நாடு அல்ல, நாடு மாதிரி, பாலஸ்டீனியன் அத்தாரிட்டின்னு பேர் அதுக்கு, பாலஸ்தீன அதிகாரம். அவர்கள் பாஸ்போர்ட்லாம் தரலாம், அந்த அளவுக்குலாம் இருக்குது. ஆனால் அவர்கள் உண்மையிலேயே ஒரு பெரிய நாடு கிடையாது. அவர்களை யாரும் அங்கீகரிக்கலை. அவர்கள் நாளைக்கு பிரகடனம் செய்தார்கள் என்றால் இந்த ஐக்கிய நாடுகள் சபை அவங்களை அங்கீகரிக்குமானா அது நடக்காது. இப்போ போர் வந்துடலாம். அவங்க அப்படி தனி நாடுன்னு தங்களை அறிவிச்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த கணமே இஸ்ரேலிய படைகள் உள்ளே வந்துடும். அதனால் அதெல்லாம் அவங்களால பண்ண முடியாது. அவங்க ஒப்புதல் இல்லாத எதுவும் பண்ண முடியாது. இந்த அமைதி திட்டத்தில் அதுவும் கடைசி இலக்கு. இதெல்லாம் நல்லபடியாக நடந்துச்சுன்னா இறுதியில் பாலஸ்தீனியர்களுக்கென்று அவர்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த எண்ணம், தனி நாடு என்பது, அதை நோக்கி நகர்வோம் அப்படின்னு ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு பேச்சுக்காக அந்த அமைதி திட்டத்தில் இருக்கு. இது அரபுகள் நிறைய அழுத்தம் தந்த பிறகு, வேறு சில பேர் அழுத்தம் தந்த பிறகு அதிபர் ட்ரம்ப்னுடைய ஆலோசகர்கள் இவ்வளவு தூரம் இறங்கி இதை பண்ணாங்க. இப்போ இந்த பாலஸ்தீன அதிகாரம் இருக்கு இல்லையா, அவர்கள் ஏன் இப்போவே ஆட்சியில் அவங்ககிட்ட கொடுத்துடக்கூடாது அப்படின்னா, அவர்களை விட ஊழல் நிறைந்தவர்கள், அதாவது இந்தியாவில் இருக்க பல ஊழல் நிறைந்த அரசுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்ற அளவுக்கு அவர்கள் அவ்வளோ ஊழல் நிறைந்தவர்கள். ஒரு வருஷத்துக்கு அவங்களுக்கு வெளியிலேருந்து அவங்களுக்கு சொந்தமாக உற்பத்தி பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. அதனால் வெளியிலேருந்து வாங்குகிற உதவியில் தான் அவங்க ஆட்சி பண்ணணும் அந்த இடத்துல. அவங்களுக்கு ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு $1 பில்லியன் அளவுக்கெல்லாம் உதவி ஒரு வருஷத்துக்கெல்லாம் வரும். அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அவ்வளோதெல்லாம் வரல. இப்போ ஒரு $300-400 மில்லியன் வருது. இதை அந்த நிர்வாகத்தில் இருப்பவர்கள்
அவர்கள் அந்த ஊழலில் திளைக்கிறார்கள் என்ற எண்ணம் உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்குது, பலஸ்தீனியர்களுக்கும் இருக்குது. அதனால் அவர்கள் மேலே பெரிய நம்பிக்கைலாம் இல்லை. அவர்கள் தங்களை சீரமைத்து கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், அவர்கள் தங்களை நல்ல நிர்வாகிகளாக கரைப்படியாதவர்களாக மாற்றிக்கொள்வதற்காகத்தான் 2027 வரைக்கும் டைம். அது நடந்த பிறகு அவர்கள் ஆட்சிக்கு வருவார்கள். ஏன்னா ஹமாஸ் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது சட்டம். இப்போது இந்த ஆயுதங்களை இவங்க திருப்பி கீழே போடணும். இது நடக்குமா நடக்காதா? இது $1 மில்லியன் குவெஸ்டின். சமீபத்தில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, 2 நாள் முன்னாடி ஹமாஸினுடைய ஒரு தீவிரவாத தலைவரை கொண்டுட்டாங்க இஸ்ரேலியர்கள், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் இந்த தற்காலிக போர் நிறுத்தம் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்திடுச்சுன்னு பெருமளவில் கட்டுப்படுத்திடுச்சுன்னு சொல்ல முடியாது. உதவிகள் வருது, தினசரி போர் நடக்கலை, அதெல்லாம் நடக்குது. ஆனாலும் இந்த குண்டு போடுறது பெருசாக, விமான தாக்குதல் அதெல்லாம் நடக்காது இருக்குது, அதெல்லாம் நடக்கலையே ஒழிய அவர்கள் தீவிரவாதிகளை, அவங்க பயங்கரவாதிகள்னு நினைக்கிறவங்கள வேட்டையாடுறது தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அவர்களை சேர்ந்த ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, அந்த ஆயுதங்களை நாங்கள் ஒரு கிடங்கில் வச்சிடுறோம், சேஃப் கீப். என்ன அது ஆயுதங்களை கீழே போடுறோம், முழுமையாக ஆயுத போராட்டத்தை விட்டுடுறோன்னு அவங்க சொல்லலை. நாங்கள் வச்சுருக்க ஆயுதங்கள், ஏன்னா அவங்க நிறைய ஆயுதங்கள் வச்சுருக்காங்க, சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ், ராக்கெட் லான்ச்சர்ஸ், என்னென்னமோ வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு அந்த ஆயுதங்களெல்லாம் சேகரித்திருப்பார்கள். அதெல்லாம் கீழே உடனே கொடுத்துறதுக்கு அவங்க தயாராக இல்லை. அப்புறம் அந்த இஸ்ரேலோட இந்த போர், இந்த தற்காலிக போர் நிறுத்தம் நிரந்தர போர் நிறுத்தமாக மாறி ஒரு அமைதி அந்த இரு நாடுகளுக்கு மத்தியில் ஏற்பட்டு தனி நாடாக பாலஸ்தீனம் உருவாகும் என்ற நம்பிக்கை கொஞ்சம் பேருக்கு தான் இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை. அதனால் இந்த ஆயுதங்களை நாம் இன்னொரு நாள், இன்று போய் போர்க்கெனில் நாளை வான்னு சொன்னான் இல்லையா ராமன், அது மாதிரி இன்னொரு நாள் போர் நடந்துச்சுன்னா நாம் சண்டை போட வேண்டியிருக்கோன்ற காரணத்தினால அவர்கள் அதை ஒரு சேஃப் கீப் பண்ண ஒரு கிடங்கில் வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறதா அந்த அளவுக்கு இறங்கி வந்திருக்காங்க. அதனால் அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இன்டர்நேஷ்னல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுடைய வேலை என்ன தெரியுமா, அந்த இடத்தை அமைதியாக ஆயுதமற்ற டீமிலிட்டரைஸ்டு ஜோன், ஆயுதமற்ற மண்டலமாக, இராணுவமற்ற மண்டலமாக மாற்றுவது. அப்போனா ஹமாஸ் ஆயுதத்தோடு இருந்தால் அவங்களே இவங்க தாக்கணும், அதை அவங்க பண்ண மாட்டாங்க, அவங்க பண்ண விரும்பலை. அவங்களுக்கு என்ன இருக்குது அந்த போரில், அவங்க வெளியிலேருந்து அசர்பைஜானில் இருக்கவங்க எதுக்கு ஹமாஸினுடைய ஆயுதங்களை நீ கீழே போடணும்னு சொல்லிட்டு அவனை தாக்க போகிறான், அது நடக்க போகிறதில்ல. அதனால் இதெல்லாம் இருக்கக்கூடிய சவால்கள். இது எப்படி போகுன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஓகே சார். இப்போது அதிபர் ட்ரம்ப் அவர்கள் குறிப்பாக இந்த அமெரிக்காவுடைய தலையீடு அப்படிங்கிறது இந்த போர்களில் நிறையவே இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உக்ரைன் போர், இன்னொரு பக்கம் நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்க இந்த காசா போர். இந்த போர்களில் அமெரிக்கா தலையிடுறது குளோபலாக அமெரிக்காவுடைய பவரை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குதா, இன்னும் வீக் ஆக்குதா? இதை எப்படி பார்க்குறது? அதிபர் ட்ரம்ப் தன்னை ஒரு அமைதி அதிபர் அப்படின்னு வரலாறு குறிக்கணும்னு நினைக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஃபாரெவர் வார்ஸ், அதாவது முற்றுப்பெறாத போர்களை நிறுத்த வேண்டும்னு நினைக்கிறவர். அவரே சொல்லியிருக்கார், அவர் பயன்படுத்தின வார்த்தை தான் ஃபாரெவர் வார்ஸ். அதை நோக்கி தான் அவர் நகர்ந்துட்டுருக்கார். இப்போ கம்போடியா, தாய்லாந்து அவங்களுக்குள்ளே இருக்க எல்லை பிரச்சனை, நம்ம ஒரு 5-6 மாதம் முன்னாடி நடந்த பாகிஸ்தான் இந்தியா 4 நாள் போர், அதுக்கப்புறம் காசா, அதுக்கப்புறம் யுக்ரைன், அதுக்கப்புறம் டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோக்கு பக்கத்தில் இருக்கிற ருவாண்டா, அவங்களுக்குள்ளே இருக்க போர், அப்புறம் இன்னும் ஒரு 3 வேறு சில போர்கள். இப்படி 8 போர்களை நான் தீர்த்து வச்சுருக்கேன். பல மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள், அதாவது 10 லட்சம்ன்றது 1 மில்லியன், அது மாதிரி பல 10 லட்சம் மக்களை நான் காப்பாற்றியிருக்கிறேன்லாம் அவர் சொல்கிறார். ட்ரம்ப் எப்பவும் பெருசாக பேசுவார். அதனால் அவருக்கு அந்த மாதிரி தான் வரலாற்றில் போகணுன்ட்டு இடம் பெறணும்னு ஒரு எண்ணம் இருக்குது. ரெண்டாவது, அவருக்கு இந்த நொபேல் பரிசு மேலே அவருக்கு ஒரு தீரா காதல், அழியாத மோகம் இருக்குது. இதெல்லாம் பண்ணால் ஒருவேளை அதுக்கு போயிட முடியுமோன்னு நினைக்கிறார் போல இருக்குது. அதனால தான் யுக்ரைனில் என்ன சொல்கிறாரு, ஜெலன்ஸ்கி கிட்ட அந்த கிழக்கு யுக்ரைன் இவங்க பிடிச்சு வச்சுருக்காங்க, 85% பிடிச்சு வச்சுருக்காங்க கிழக்கு யுக்ரைனை ரஷ்யன்ஸ். அந்த இடத்துக்கு பேர் டொன்பாஸ். இன்னும் மீதி 15% பிடிக்கலை. அதுதான் தினசரி நடந்துகிட்ருக்கு போர். அதில் நூற்றுக்கணக்கான பேர், ஒரு வாரத்துக்கு நூற்றுக்கணக்கான பேர் சாகிறாங்க, ஒரு மாதத்துக்கு ஆயிரக்கணக்கில் சாவார்கள்னு நினைக்கிறேன். பல பேர் இறந்துருப்பாங்க. சரியான கணக்கு நமக்கு கிடையாது, வெளியிலிருந்து ஒரு யூகம் தான் செய்கிறோம். ரஷ்யர்களுக்கு போரிடக்கூடிய உடல்கள் அதிகமாக இல்லை. அதனால் வடகொரியாவிலிருந்து ஆட்கள்லாம் சண்டை போடுறாங்க. 2 பக்கமும் மிகப்பெரிய இழப்பு இருக்குது. அதனால் அதை நிறுத்தணுன்றதுக்காக யுக்ரைனுடைய கையை அவர் நிறைய முறுக்கிறார். அந்த இடத்த அப்படியே கொடுத்துருங்கன்றார்.
அவங்களுக்கு மொத்தமாக கொடுத்துருங்க, கொடுத்துட்டு சமாதானம் ஏற்படுத்திங்க, மொத்தமாக இல்லைனா வீழ்ந்துருவீங்க அப்படின்லாம் சொல்கிறார். அதனால் ஒரு அமைதியை கொண்டு வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் இறங்கி போகலாம். அதாவது நடுநிலையாக அமைதியை கொண்டு வர்றதுன்றது வேறு. அதுதான் வரலாற்றில் பல பேர் முயற்சி பண்ணுவாங்க. அதனால தான் அது ரொம்ப நாள் ஆகும், உடனே பண்ணிட முடியாது. இந்த போர் 4 வருஷமாக நடந்துட்டுருக்கு ஏறக்குறைய யுக்ரைன். பல ஆயிரக்கணக்கான பேர் மடிந்து விட்டார்கள். அங்கேயும் கீவ், யுக்ரைனுடைய தலைநகரில் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் மின்சாரம் இருக்குது. நான் அந்த மாதிரி இடங்கள்லாம் வேலை பார்த்துவேன். மின்சாரம் இல்லாத நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நான் முன்னாள் யூகோஸ்லாவியாவில் ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தேன். நான் பார்த்த பல இடங்களில் வந்து மின்சாரம் இல்லை. வாரத்துக்கு ஒரு 2-3 மணி நேரம் தான் வரும். அதனால் விறகு கட்டையில் தான் சுட வைப்போம், தண்ணியெல்லாம் கொதிக்க வைக்கிறது, சமையல் இந்த பழங்கால முறையில் நடக்கும் அந்த மாதிரிலாம். ஸோ அது வந்து தினசரி வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய சவாலாக உங்களுக்கு, ஏதாவது கற்காலத்துக்கு போன மாதிரி நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா அது எப்படி முடியும்? அதனால் இந்த போரை அவர் கொண்டு வரணும், முடிவு கொண்டு வரணும்னு நினைக்கிறதுல அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் ரஷ்யாவுடைய கோரிக்கைகள் வந்து ரொம்ப மேக்சிமலிஸ்ட், மிக அதிகப்படியான கோரிக்கைகள். அதை கொடுத்துடணும், நேட்டோவில் நீங்கள் சேரக்கூடாது, அப்புறம் நேட்டோ படைகள் இங்கே வரக்கூடாது, அந்நிய படைகள் யாரும் இங்கே வரக்கூடாது, உங்கள் படைகள், உங்கள் இராணுவமே எத்தனை பேர் இருக்கணுன்றது நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம், இப்படி எல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அது யுக்ரைன் தொடர்பானது. இப்போ நம்ம திருப்பி காசாவுக்கு வருவோம். அப்புறம் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். காசாவை திருப்பி நிர்மாணம் படுத்துறது, இதெல்லாம் நடந்த பிறகு காசாவை திருப்பி புத்தாக்கம் பண்ணுறதுக்கு $70 பில்லியன் தேவை. அந்த பணம் எங்கேருந்து வரும்னு யாருக்கும் தெரியல. அந்த பணம் பொதுவாக அரபு நாடுகள், வசதியான அரபு நாடுகள், சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கத்தார், இவங்ககிட்டேருந்து வரும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. ஐரோப்பியர்கள் வழக்கமாக இதுக்கெல்லாம் நிறையா உதவி பண்ணுவாங்க, அவங்க பண்ணுவாங்க. ஸோ அது இப்போது அமெரிக்காவினுடைய பலம் அதிபர் ட்ரம்ப்னால கூடியிருக்கா அல்லது குறைஞ்சிருக்கா அப்படின்றது உங்கள் கேள்வி. அது வந்து காலம்தாமா சொல்லும். அதனால் நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கணும். ட்ரம்ப் போகிற விதம், அதாவது அமெரிக்கா வந்து 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எஞ்சி இருக்கிற ஒரே உலக பேரரசு, ஒரே உலக மகாசக்தி, ஒரே உலக வல்லரசு. அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கணும்னா அவர் வேறு மாதிரி பார்க்குறாரு. அதை அவர் வந்து உலகம், அவருக்கு முன்னாடி இருந்த பல பேர் உலகம் முழுக்க அமெரிக்க ஈடுபாடு இருந்தால் தான் உலகத்தில் ஒரு தலைவராக, உலக தலைவராக அமெரிக்கா இருக்க முடியும் அப்படின்னு அவங்கெல்லாம் நினச்சாங்க. அவருக்கு முன்னாடி இருந்தவர்கள் கிளின்டன் ஆகட்டும், புஷ் ஆகட்டும், அவர்களெல்லாம். அதனால தான் ஈராக்கில் போர் தொடுத்தார் புஷ், மற்றவர்கள்லாம் ஆப்கானிஸ்தானில் போர் தொடுத்தார் ஒபாமா, அதுக்கு முன்னாடி புஷ்ஷே தான் தொடுத்தார், அதெல்லாம் நடந்துச்சு. இவர் அப்படி நினைக்கல. நம்முடைய கண்டம், அமெரிக்க கண்டம், நமக்கு கீழே ஒரு 35 நாடுகள் இருக்குது. அந்த 35 நாடுகளோட இதுதான் நம்முடைய ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ். நாம் எதுக்கு கடல் கடந்து போய் அங்கே போய் தலையிடணும், இங்கே போய் தலையிடணும், நம்முடைய வீரர்கள் ஏன் மடியணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப நியாயமாக நினைக்கிறார். ஆனால் உலக தலைமை, வைய தலைமை எனக்கு அருள்வாய்னு பாரதி சொன்னான். அந்த தலைமை அமெரிக்காவுக்கு வேணும்னா அவர்கள் உலகம் முழுக்க அவர்கள் ஈடுபடணும். இவர் என்ன சொல்கிறாரு, வீரர்களை அனுப்பாமையே, இப்போ ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க வீரர்கள் இருந்தார்கள், ஈராக்கில் நான் 2 இடத்துலையும் வேலை பார்த்துருக்கேன், அங்கே அமெரிக்க வீரர்கள் இருந்திருக்காங்க, அவர்களில் பல பேர் மடிந்து விட்டார்கள். அந்த மாதிரி இல்லாத என்ன இவர் சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் ஃபோனில் பேசுகிறேன். இப்போ இந்த தாய்லாந்து கம்போடியா பிரச்சனையில் 2-3 நாள் முன்னாடி அவர் ஃபோனில் பேசிட்டு அமைதி திரும்பும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கார். ஆனால் 2 தலைவர்களும் எதுவும் சொல்லலை. அந்த மாதிரி ரொம்ப வேகமாக அமைதியை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணுகிறார். இப்படி வந்து ஒரு மனவேறுபாடு கொண்ட ஒரு இணை, ஒரு தம்பதியை நீங்கள் வந்து இப்போ பெரிய அழுத்தம் கொடுத்து திருப்பி சேர்த்து வச்சிங்கன்னா அவங்க சேர மாட்டாங்க. அதனால் சிலதெல்லாம் வந்து காலம் என்பது அவசியம். காலம் என்ற இன்க்ரீடியன்ட் இல்லைன்னா அது ஒட்டாது, அந்த பசை வேணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய பலம் இதனால் கூடியிருக்கிறதா இல்லையா என்பது காலம்தான் தீர்மானிக்கும். ஆனால் அதிபர் ட்ரம்ப் ஒரு மிக வித்தியாசமான ஒரு அதிபர். உலக வரலாற்றில் அது மாதிரி ஒரு அதிபரை யாரும் பார்த்ததில்லை, அமெரிக்கர்கள் கண்டிப்பாக பார்த்ததில்லை. அவருக்கு வெறித்தனமான ஆதரவாளர்கள் அவர் பின்னால் இருக்கிறார்கள், அவரை மூர்க்கத்தனமாக எதிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். அவருடைய பல செய்கைகளுக்கு, அவருடைய பல சொற்களுக்கு நமக்கு விளக்க தெரியாது, விளக்க முடியாது. அவர் எதையும் மிகைப்படுத்தி பேசுகிறார், மனதில் உள்ளதை பெரும்பாலும் அப்படியே எல்லாரிடமும் சொல்லுகிறார். அதுதான் அவர்கிட்ட இருக்க ஒரு நல்ல விஷயம். இப்படிப்பட்ட ஒரு அதிபரின் கீழ் அவர் அங்கே ஆட்சி, இன்னும் ஒரு 3 வருஷம் இருக்குது அவருடைய ஆட்சி. அந்த ஆட்சி நடக்கும் பொழுது நாம் அவரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்.
ஓகே சார். இப்போ அதிபர் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரெல்லாம் நிறுத்த எவ்வளவோ முயற்சிக்கிறாரு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போரை நிறுத்த ட்ரை பண்றாரு. அமைதிக்காக போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த போர்ல பார்க்குறோம். அதே நேரம் இந்தியர்கள்னு வரும்போது, குறிப்பா மற்ற நாட்டுல இருக்கிறவங்க அமெரிக்காவுக்கு வரக்கூடாது. அந்த இடத்துல மட்டும் இது என் இடம் அப்படிங்கிற மாதிரி இத பார்க்குறாரு ட்ரம்ப். இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்க்குறீங்க? இல்லை, மற்றவர்கள் மற்ற நாட்டை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவுக்கு வரக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. சட்டப்படி வரணுன்றார். அத்துமீறி வருபவர்களை தான் அவர் இந்த நாட்டில் இருந்து நான் நாடு கடத்திடுவேன்னு சொல்றாரு. அத்துமீறி பல பேர் இல்ல வந்து அதுக்குமே ஏகப்பட்ட சட்ட திட்டங்கள் இல்ல, அது வகுக்கிறாங்க ரொம்ப இல்லையா? ரொம்ப சரியான கேள்வி. ரொம்ப முன்ன இருந்ததை விட இப்போ சட்டத்தினுடைய கெடுபிடி அதிகமாயிடுச்சு. அது அந்த ஓட்டைகள் எல்லாம் அடைக்கணும்னு சொல்றாரு. முன்னாடி வந்து இப்போ H1 விசா அதுக்கு எடுத்துக்குவோம். அதில் தான் நம்முடைய இந்தியர்கள் பல பேர் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. அந்த H1 விசா நானே கூட போன வருஷம் 2024 நான் சொல்லித்தரப்போனேன். ஒரு 6 மாதம் நான் சொல்லித்தரப்போனேன். சர்வதேச அமைப்புகள், அதாவது UN, யூரோப்பியன் யூனியன், இந்த மாதிரியான அமைப்புகள், IMF, வேர்ல்ட் பேங்க், இதெல்லாம் சொல்லித்தரதுக்காக போயிருந்தேன். அப்போ எனக்கு வந்து H1 விசா தான். எனக்கு டூரிஸ்ட் விசா இருக்குது. ஆனால் அந்த 6 மாதத்துக்கோ நான் என்னுடைய பணிக்காலம் வரைக்கும் H1 விசா வாங்கிட்டு போய் நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ அந்த விசாவை விண்ணப்ப கட்டணம் எவ்வளவுன்னா $1666 அந்த காலத்தில். இப்போ சர்வதேச அமைப்புகள் பற்றி சொல்லித்தர்றதுக்கு அமெரிக்காவில் ஆள் இல்லையா அப்படின்னு கேட்டால் லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் தான் போய் சொல்லித்தரணும்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை செய்தவர்களே ஒரு 100 கணக்கில் கிடைப்பார்கள். இந்த விசா எதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்கன்னா, இங்கே கிடைக்காத திறமை, இங்கே இல்லாத திறன், அதை வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரணும். திறமான புலமை எனில் அதை வெளிநாட்டார் வணக்கம் செய்தல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்லுவதிலோர் மகிமை இல்லை அப்படின்னு பாரதி சொன்னான். அது மாதிரி இங்கே இல்லாத டேலண்ட், இங்கே இல்லாத திறமை, இங்கே இல்லாத ஒரு ஸ்கில், அதை வெளியிலிருந்து கொண்டு வர்றது. அது வந்து உயர்ந்த ஒரு திறமையாக இருக்கணும். சத்திரமா இப்போ நானே சொல்லிட்டேன், என்னுடைய இடத்துலையே நான் படித்த அந்த பல்கலைக்கழகத்தில், நான் அங்கே படித்தேன் 35 வருஷம் முன்னாடி. அங்கே படித்ததுனால, நான் ஐக்கிய நாடுகள் சபையில் வேலை செஞ்சதுனால நான் வந்து சொல்லி தந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சி அவங்க கூப்பிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இதை சொல்லித் தருவதற்கு அமெரிக்காவிலேயே ஆட்கள் கிடைப்பார்கள். எனக்கு $1666 செலவு பண்ணி, டாலர் செலவு பண்ணி எனக்கு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. இது என்னுடைய கதை. இது மாதிரி நூற்றுக்கணக்கான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி என்ஜினியர்ஸ், சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ், இவர்கள் அணி அணியாக ஒரு ஆர்மி, ஒரு படை மாதிரி அங்கு சென்றிருக்கிறார்கள். அது அந்த மாதிரியான ஒரு விசா இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அதனால் அதை இன்னும் கொஞ்சம் முறைப்படுத்தணும்னு நினைக்கிறார். $1666 இருந்தது, $1,00,000 ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்னை வந்து வேலைக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் அமெரிக்க கம்பெனி நீங்கள் என்னை எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்னுடைய திறமை உள்ளூரில் கிடைக்கலனா தான் என்னை எடுப்பீங்க. நான் என்னை எடுத்துக்கிட்டால் நான் வந்து, நீங்கள் உள்ளுக்குள்ளேயே எடுத்து யாரையாவது வேலைக்கு வச்சிங்கன்னா $1,00,000 தரணும். ஆனால் என்ன இந்தியாவிலேருந்து அழைச்சிங்கன்னா $65,000 கொடுத்தாலே நான் ஒத்துக்குவேன். ஏன்னா எனக்கு அது பெரிய படம். அப்படித்தான் இவ்வளவு நாள் பல இடங்களில் நடந்ததாக அவர் எண்ணுகிறார். அதில் கொஞ்சம் உண்மை இருக்குது. அதனால் அவர் அதை கெடுபடியாக்குறார். அதற்கு பிறகு இப்போ வந்து அவர் அப்புறம் எல்லாத்தையுமே அவர் டிரான்சாக்ஷனல் பிரசிடென்ட். அவர் வந்து ஒரு பேரமாக பார்க்கிறார். இதில் எனக்கு என்ன, உங்களுக்கு என்ன, அப்படித்தான். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, $1 மில்லியன் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா, நீங்கள் யார் என்னென்னலாம் நான் கேட்க மாட்டேன், உடனே உங்களுக்கு க்ரீன் கார்டு கொடுத்துட்றேன், நிரந்தர குடியாக நீங்கள் இங்கே வந்துடலாம். $1 மில்லியன், அதாவது 9 கோடி ரூபாய். ஸோ அப்படி ஒரு திட்டத்தை இப்போ கோல்டு ஸ்கீம்ன்ட்டு அறிவிச்சிருக்கார். ஸோ அதுதான் அதனுடைய பின்னணி. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து ஐநால இருந்திருக்கீங்க. இப்போ இந்த போர்கள்லாம் நடக்கும்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஐநாக்கு பொலிட்டிக்கலாக என்னென்ன ப்ரெஷர் இருக்கும் அங்கே உள்ள வேலை பார்க்குறவங்களுக்கு? ஏன்னா நாங்கள் இப்போ சாதாரண மக்கள் பேசுகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இங்கே போர் நடக்குது, அங்கே போர் நடக்குது, இவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இதெல்லாம் ஐநா தானே ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறாங்க ஐநாவில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படின்னு நாங்கள் யதார்த்தமாக பேசிட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் இந்த போர் நடக்கும்போது அவங்களுக்கான ப்ரெஷர் எந்த அளவுக்கு இருக்கும், எப்படி இதை நடத்தணும், எப்படி இதை சரி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கான அந்த எக்ஸ்பெஷலி அந்த இடத்துல அழுத்தம் எப்படி இருக்கும்? அது களத்தில் பெருசாக அழுத்தம் இருக்காதுமா, மேலே தான் அழுத்தம் இருக்குது. நியூயார்க்கில் இருக்கக்கூடிய எங்களுடைய தலைமையகத்தில் தான். ஆனால் எங்களுக்கு பெருமளவில் ஐக்கிய நாடுகளுக்கு ஒரு பிம்ப பின்னடைவு, அதாவது ஒரு இமேஜ் செட்பேக் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா எங்கெல்லாம் போர் நடக்குது அங்கே ஐநாவே காணோம்.
கம்போடியா இந்த இதில் வந்து ஐக்கிய நாடுகள் சபை பொதுச் செயலாளர் பேசுகிறத விட ட்ரம்ப் தான் பேசுகிறார். ட்ரம்ப்பே ஐநாவுடைய பொதுச் செயலாளராக செயல்படுறார். அதனால் ஐநாவால் செயல்பட முடியல. அதுதான் உண்மை. உறுப்பு நாடுகள் எல்லாம் சேர்ந்தது தான் ஐநா. அவர்கள் முடிவு பண்ணால் தான் பண்ண முடியும். அவர்களில் 5 முக்கியமான நாடுகள் இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், இங்கிலாந்து, சைனா. இந்த 5 பேரும் அவர்கள் கைகோர்த்தால் தான் ஐக்கிய நாடுகள் சபை என்பது உயிர் பெறும் முதல்ல. அப்புறம் இன்னொரு 2 ஆண்டு கால சுழல் உறுப்பினர்கள் இருக்காங்க. 2 வருஷம் மட்டும் அவங்க இருப்பாங்க. ரொட்டேட்டிங் மெம்பர்னு பேர். அதில் பாகிஸ்தான் இப்போ இருக்குது. அவர்களில் யாரும் எதிர்க்கக்கூடாது. ஸோ மொத்தமாக இந்த 15ல் 9 வாக்குகள் வாங்கணும். இப்படி இப்போ இந்த பல இடங்களில் நீங்கள் வந்து அவர் வந்து தன்னுடைய தனி தூதராகவே ஒருத்தரை அறிவிச்சிருக்கார். யார்? ஸ்டீவ் விட்காஃப். அவர் தான் போய் ரஷ்ய அதிபர் புட்டினை இது வரைக்கும் 6 தடவை பார்த்துருக்கார். 6வது முறை பார்க்கும்பொழுது தன்னுடைய மருமகன் ஜாரட் கூஷ்னரை கூட அனுப்புகிறார். அவங்க போய் 4-5 மணி நேரம் புட்டினை சந்தித்து பேசி அவங்களுடைய 28 அம்ச திட்டமோ என்னத்தையோ அந்த யுக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. அந்த பேச்சுவார்த்தைகள் நடக்குது. அவங்க தான் ஜெலன்ஸ்கியையும் பார்க்குறாங்க. இதெல்லாம் வந்து அவர் ஐநா மூலமாக செய்யலாம். அவர் நினைச்சார்னா ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளரை நீங்கள் யாரையாவது தேர்ந்தெடுங்க, நாங்கள் உங்களை ஆதரிக்கிறோன்னு சொன்னார்னா முடிஞ்சு போயிடும். ஆனால் வரலாறு இப்போ நம்ம அவரை பற்றி பேசிகிட்டு இருக்க மாட்டோம். அதனால் அவருக்கு வந்து ஒரு பெரிய தாண்மை இருக்குது, ஒரு ஈகோ இருக்குது. தான் வந்து இந்த உலக நாடுகளில் அவருக்கு வந்து 80 வயதாக போகுது. வரலாற்றில் அவர் ஒரு அழியா இடம் பெறணும்னு நினைக்கிறார். அதுக்கு இந்த நோபல் பரிசு உதவான்னு நினைக்கிறார். என் பேர் ஒபாமாவாக இருந்தால் எல்லாரும் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னவர் அவர். அதனால் அவர் பேர் ஒபாமா இல்லைன்றதுனால தான் கொடுக்கல. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப தாராளமானவர் இல்லை, லிபரல் கிடையாது, அதனாலேயும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்கார். அதனால் அது அமெரிக்கா இப்படி ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்து அது செயல்படும் பொழுது எங்களால் பண்ண முடியாது. ஒன்று, ஐநாவால் பண்ண முடியாது. 2வது, இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய, அதாவது வேலியே பயிரை மேயுது. உங்களுக்கு ரஷ்யா தான் 5 நிரந்தர உறுப்பு நாடுகளுடைய ஒரு நாடு. அதுதான் படையெடுத்து போயிருக்கு யுக்ரைன். நீங்கள் இப்போ என்ன ஐநா பண்ணும்? ஐநாவுடைய ஒரு கம்பெனியினுடைய போர்ட் ஆஃப் ஓவர்சியர்ஸே தப்பு பண்ணால் அந்த கம்பெனி என்ன பண்ணும்? ஸோ கவர்னிங் போர்டில் இருக்கிற போர்ட் மெம்பர்ஸே தப்பு பண்ணுறாங்க. அதனால் சர்வதேச சட்டம் பின்னாடி போயிடுச்சு, ஐநாவும் காணாத போயிடுச்சு. இப்போ இந்த போர்கள்ல இந்தியாவுடைய நிலைப்பாடை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா ஒரு பக்கம் இந்த நாடோட நாங்கள் வந்து நட்போட இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்தை, குறிப்பாக இந்த இஸ்ரேல் வழக்கில் இஸ்ரேலுடைய இந்த போர் பிரச்சனையில் ஒரு பக்கம் இஸ்ரேலுக்கு வந்துட்டு நாங்கள் நட்பாக இருக்கோம் அப்படின்றாங்க, இன்னொரு பக்கம் பாலஸ்தீனத்தை ஆதரிக்கிறோம் அப்படின்றாங்க. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் அப்படி சமாதானமாக போயிடுறோம் அப்படின்ற மாதிரி இந்தியாவுடைய இந்த நிலைப்பாட்டை எப்படி பார்க்குறீங்க? இது சரிதானா, இல்லை இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நாங்கள் இவங்க கூட தான் நிற்கிறோம் அப்படின்னு நிற்கணுமா? இல்லைம்மா, உங்கள் வீட்டு தெருவில் உங்கள் பக்கத்து வீட்லேயோ அல்லது ஒரு 3 வீடுகள் தள்ளியோ தீப்பத்திக்குச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? உங்கள் வீட்டிலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போய் உதவி பண்ணுவீங்க. அங்கே இருக்கவர்களை இங்கே உங்கள் வீட்டுக்கு வந்து தங்க வைப்பீங்க. இப்போது இந்த தீ பற்றினது நடக்கிறது, 2 பேர் சண்டை போட்டுக்கிறது எங்கே நடக்குதுன்னா, உங்ககிட்ட இருந்து ரொம்ப தள்ளி பல 1000 கிலோமீட்டர் தள்ளி நடந்துட்டுருக்கு. அங்கே வந்து 2 பேரும் சண்டை போடக்கூடாது, நீங்கள் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிட்டு கஷ்டப்படுறீங்களே, உங்களை துன்பப்படுத்திக்கிறீங்களே, நீங்கள் 2 பேரும் அதை விட்டுடுங்க, பேசி தீர்த்துக்கலாம், அவ்வளோதான் நம்மளால் சொல்ல முடியும். ஓரளவுக்கு மேலே நாம் அந்த இடத்துல இல்லை. நம்ம அவ்வளோ பெரிய சக்தி எல்லாம் கிடையாது, நம்ம ஒரு பிராந்திய சக்தி. இது முதல்ல நம்ம தள்ளி இருக்குது. அப்புறம் நம்முடைய அந்நிய வெளியுறவு கொள்கை அப்படின்னா, நம்ம எல்லாரையும் நண்பர்களாக பார்க்குறோம். நமக்கு வந்து எதிரிகள் அப்படின்னா, நாம் எதிரிகள்னு நினைக்கல, ஆனால் எதிரிகளாக நமக்கு இது வரைக்கும் வரலாற்று ரீதியாக நம்ம சுதந்திரத்திற்கு பிறகு எதிரிகள்னால் நமக்கு பாகிஸ்தான், ஓரளவுக்கு சீனா, அதை தவிர நமக்கு பெரிய எதிரிகள்னு யாரும் கிடையாது. நம்ம எல்லாரையும் நண்பர்களாக பார்க்குறோம். அதே மாதிரி எப்படி எதிரிகள் இல்லையோ அதே மாதிரி பெரிய நண்பர்களும் என்னாலும் நம்மளுடைய உதவிக்கு வருவாங்கன்ற மாதிரியே நமக்கு கிடையாது. அதுதான் நம்முடைய வெளியுறவு கொள்கை. அதனால் பாலஸ்தீனம் என்பது ஒரு தனி நாடாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய வெளியுறவு கொள்கை. அந்த கொள்கையில் நம்ம எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை. பாலஸ்தீனியர்களுக்கு இங்கே வந்து ஒரு தூதர் இருக்கார் டெல்லியில், அவங்களுக்கு ஒரு தூதரகமே தந்திருக்கோம். அவர்கள் நாடே இல்லைன்ட்டு நினைக்கிற பல பேர் இருக்காங்க. அவர்கள் தனி நாடாக மாற வேண்டும், அவர்களுக்கென்று ஒரு நாடு இருக்க வேண்டும் அப்படின்றதுலாம் இந்தியாவுக்கு எந்த விதமான
தயக்கமோ 2 விதமான கருத்துக்களோ கிடையாது. ஆனால் 90களுக்கு பிறகு நாம் இஸ்ரேலோட நம்ம அரசு முறை உறவுகள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஸ் தொடங்கின பிறகு நாம் 2 பேரையும் சமமாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போது நாம் இஸ்ரேலிடமிருந்து அவர்கள் நம்ம பயங்கரவாதத்தை எதிர்க்கும் ஒரு கூட்டாளி அரசு அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். நமக்கு இந்த ஹமாஸினுடைய சில செயல்முறைகளில் நமக்கு ஒரு தயக்கம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம சொல்ல தயாராக இல்லை. அவர்களுடைய வன்முறையில் நமக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ வன்முறையில் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம தாலிபானோட இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியும். அது என்னென்னா, தாலிபானுக்கு பாகிஸ்தானியர்கள் இவ்வளவு நாள் நண்பர்களாக இருந்தார்கள். அதனால் நாம் அவர்களை நட்பாக பார்க்க முடியல. ஒன்று, அவர்களுடைய வன்முறையும் நமக்கு பிடிக்கலை. அவர்கள் பெண்களை ரொம்ப பின்னாடி வச்சுருக்கிறதும் நமக்கு பிடிக்கல. இதெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி பாகிஸ்தானுக்கும் தாலிபானுக்கும் பெரிய பிரச்சனை இருக்குது. அதனால் அவர்கள் நமக்கு நண்பராகிவிட்டார்கள். இவ்வளோதான். ஸோ அதை விட்டுருவோம். பொதுவாக வன்முறையில் நமக்கு எதற்கும் வன்முறை தீர்வல்ல அப்படின்றது நம்முடைய கொள்கை. அதனால் 2 பேரும் இந்த போரில் அமைதி வர வேண்டும். அதை தான் யுக்ரைன்லையும் சொல்கிறோம், ரஷ்யாக்கிட்டையும் சொல்கிறோம், காசாலையும் சொல்கிறோம். அதற்கு நம்மால் என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணலாம். நாம் அவ்வளவு பெரிய ஒரு சக்தி கிடையாது. ஐரோப்பியர்களே அமைதியாக இருக்கிறார்கள், சீனா அமைதியாக இருக்குது, அரபு நாடுகளே பலது அமைதியாக இருக்குது. அவர்களே அமெரிக்கா மூலமாக தான் வேலை பார்க்குறாங்க. நாமும் அமைதிக்கு நம்ம எப்பவும் பக்கபலமாக இருப்போம். அதனால தான் அமைதியாக இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ இதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரேலை அமெரிக்கா காப்பாற்றுறது, குறிப்பாக இந்த வீடோ அப்படிங்கிறத பயன்படுத்தி அடுத்தடுத்து திரும்பவும் இஸ்ரேலை அமெரிக்கா காப்பாற்றுது அப்படின்ற இந்த விஷயத்த எப்படி பார்க்குறீங்க? அதாவதுமா, வீட்டோ பவர் அப்படின்றது என்னென்னா, எனக்கு பிடிக்க அந்த 5 உறுப்பினர்களுக்கு இந்த அமைப்பு தொடங்கப்பட்ட பொழுது 1945 ஐக்கிய நாடுகள் சபை அமைஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு அமைப்பு இருந்துச்சு, லீக் ஆஃப் நேஷன்ஸ்ன்னு பேர். அது தோற்று போச்சு. அங்கே இந்த மாதிரி எந்த ஒரு அதிகாரமும் படைத்த ஒரு நாடு இல்லை. அப்போது ஜப்பான் சீனா மீது படையெடுத்துச்சு, இட்டலி இன்றைக்கி இருக்கிற எத்தியோப்பியா மீது படையெடுத்துச்சு, ரஷ்யா போலந்தின் மீது படையெடுத்துச்சு. இதெல்லாம் நடந்துச்சு. அந்த அமைப்பே முதல் உலக போருக்கு பின்னாடி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பு லீக் ஆஃப் நேஷன்ஸ். அந்த அமைப்பு தோற்று போய் 2வது உலக போர் வந்துச்சு. அந்த மாதிரி இன்னொரு தடவை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மிக சக்தி வாய்ந்த அந்த 2ஆம் உலகப் போரில் வென்ற நாடுகளெல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த அமைப்பை உருவாக்குறதுக்கு அமெரிக்கா துணை நின்றுச்சு. அப்போது இவங்க இந்த மாதிரி அந்த அமைப்புலேருந்து ஜப்பான் வெளியே போயிடுச்சு, இட்டலி வெளியே போயிடுச்சு. அவங்கள கண்டித்த உடனே நீங்கள் பண்ணது தப்பு, படையெடுத்ததுன்னு சொன்ன உடனே வெளியே போயிடுச்சு. வெளியே அனுப்பிட்டாங்க. ரஷ்யா தானாக வெளியே போயிடுச்சு. இதெல்லாம் நடந்ததுனால அந்த மாதிரி ஒரு நிலை வந்துடக்கூடாது. ஐக்கிய நாடுகள் சபை என்பது மனிதன் அல்லது மனித குலம் என்பது இருக்கும் வரை இருக்க வேண்டும். அதற்கு தேவையான ஒரு கருவி, ஒரு அமைப்பு அப்படின்ற அந்த ஏற்பாட்டில் உங்களுடைய நலன்களுக்கு எந்த விதமான கெடுதலும் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்கள் தடுத்துடலாம் அப்படின்ற ஒரு உறுதிமொழியோடு இந்த 5 நாடுகள், சீனா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், அமெரிக்கா, இந்த 5 நாடுகளுக்கு அந்த வீட்டோ உரிமையை அந்த சாசனம் வழங்குது. இந்த வீட்டோ நமக்கு கூட சாதகமாக சில நேரங்களில் உதவி இருக்குது. 1971 நாம் வங்கதேச உருவாக்கத்திற்காக நம்ம போர் செய்யும் பொழுது பாகிஸ்தான் தற்காலிக போர் நிறுத்தம் வேண்டி ஐக்கிய நாடுகள் சபையை அணுகுது. ஐக்கிய நாடுகள் சபை நம்மளை தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்குங்கன்னு சொல்லுது. நாம் நம்முடைய இராணுவ இலக்கை இன்னும் அடையலை. நம்முடைய ஒப்ஜெக்டிவ், நம்முடைய மிலிட்ரி ஒப்ஜெக்டிவ் இன்னும் டயம் வேணும் நமக்கு. அந்த டயத்தை நமக்கு வாங்கி கொடுத்தது ரஷ்யா. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான வேண்டுகோள் வந்த ஒவ்வொரு முறையும் அவர்கள் வீட்டோவை பயன்படுத்தி நம்ம காப்பாற்றினாங்க. அதனால தான் அவர்களோட நம்ம உலகத்திலேயே ஒரே ஒருத்தரோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் ட்ரீட்டி, நட்பு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். அது ரஷ்யாவோட. ஸோ இதுதான் வீட்டோனுடையது. அமெரிக்கா வியட்நாம் போருக்கு பிறகு இஸ்ரேலியர்களை முதல் இஸ்ரேலுன்ட்டு ஒரு நாடு உருவான பொழுது அவங்கள அங்கீகரித்தது அமெரிக்கா. ஏன்னா அங்கே நிறைய யூதர்கள் இருக்கார்கள். அவர்களுடைய அழுத்தமும் ஒரு காரணம். அமெரிக்கா மத்திய கிழக்கில் நமக்கு சாதகமான ஒரு நாடு இருப்பது என்பது நல்லது. ஏன்னா அந்த இடம் ஒரு கொதிநிலையில் இருக்கிற ஒரு வாலட்டைலான ஒரு இடம்.
அதனால் அங்கே வேணும்னு நினச்சி பண்ணாங்க. 70க்கு பிறகு தொடர்ந்து அந்த நட்பு வந்து ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. ஏன்னா பல போர்களை இஸ்ரேலியர்கள் வென்றிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம வியட்நாமில் தோற்று போயிட்டோம், நாம் எவ்வளோ பெரிய சக்தி, வியட்நாமில் நம்மளை இந்த சாதாரண சின்ன குள்ளமான மனிதர்கள் இந்த வியட்காங் நம்மளை தோற்கடிச்சிட்டாங்களேன்ட்டு. ஆனால் இதே அளவு சின்ன ஒரு நாடு, அந்த நாடு வந்து 4-5 அரபு நாடுகளை எதிர்த்து போர் பண்ணுது, ஒவ்வொரு போர்லேயும் வெல்லுது. அது மேலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பிரமிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர்களுக்குள் ஒரு பெரிய நெருக்கம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவர்கள் தொடர்ந்து அமெரிக்காவினுடைய மிக 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 நேச நட்பு நாடாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்துகிறது. அதில் சில நேரங்களில் வந்து நமக்கு அதில் உடன்பாடு இல்லாத இருக்கலாம், பல நாடுகளுக்கு கிடையாது, இந்தியாவுக்கே கூட இல்லாத இருக்கலாம். ஆனால் நாம் எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் அமைதியாக இருக்கிறோம். இறுதியா ஒரு கேள்வி சார். அதாவது இப்போ இந்த ஏஐ பவர் டெக்னாலஜியை குறிப்பா இந்த காசா இஸ்ரேல் போர்லயே பயன்படுத்தினதா ஒரு பேச்சு எழுது. உண்மையாவே இந்த ஏஐ பவர் டெக்னாலஜி குறிப்பா இந்த போர்கள்ல பயன்படுத்தப்படுதா? அப்படி பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா இப்போ மனிதர்களே இரக்கமற்றவர்களா மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த போரெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இது ஏஐ பவர் டெக்னாலஜியா இந்த போரெல்லாம் மாறுச்சு அப்படின்னா மனித குலம் என்ன ஆகும்? நல்ல கேள்விமா. நாம் இரக்கமற்றவர்களாக இன்றைக்கி தான் ஆனோன்றான் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம மனித குலம் என்றைக்கு தோணுச்சோ அன்னையிலேருந்தே நம்ம இரக்கமற்றவர்களாகத்தான் இருக்கோம்னு நினைக்கிறேன் நான். ஏஐயில் இருக்கக்கூடிய அதாவது இப்போ வரைக்கும் கன்வென்ஷனல் வார்ஃபேர், அதாவது பாரம்பரிய போர் முறை எப்படின்னா மனிதர்களை அனுப்புவது, ஒரு வீரர் இன்னொரு வீரோட, அதுதான் வீரம்னு சொல்கிறோம் நம்ம. என்ன திருக்குறளில் எதிரிகளை பார்த்து அந்த பெண் சொல்கிறா, என் ஐ முன் நில்லன் மின் தெவ்வர், என் ஐ முன் நின்றவர் கல் நின்றவர். என்னுடைய தலைவனோடலாம் நீங்கள் சண்டை போடணும்லாம் நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி சண்டை போட்டவங்க எல்லாரும் இறந்து அவங்க மேலே நாங்கள் நினைவு தூண் கல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது வீரம் என்று மனிதர்களோடு போரிடுவது என்பது வீரம். இப்போ உங்களுக்கு ட்ரோன்ஸ் வந்துருச்சு, அன்மேன்டு ட்ரோன்ஸ், மனிதர்கள் உட்காராத ட்ரோன்ஸ், மனிதர்களே இல்லாத தாக்குதல் விமானங்கள், அன்மேன்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. அதனால் சில வகையில் இந்த ஏஐ வந்து உங்களுக்கு உயிர்களை காப்பாற்றும். ஆனால் அதனுடைய இலக்கை பொறுத்து அது நிறைய சேதங்களை கொண்டு வரும். போக போகத்தாம பார்க்கணும். இட்ஸ் a double-edged sword. அதாவது ஒரு கத்திக்கு 2 முனையும் அதை எப்படி வேணாலும் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம், கெட்டதுக்கும் பயன்படுத்தலாம். அது மாதிரி ஏஐயும் போக போக தெரியும். இன்றைக்கி நிறையா அமெரிக்காவில் வந்து டிரைவர் இல்லாத கார்கள் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. கலிஃபோர்னியாவில் ஓடுது, டெக்ஸஸில் ஓடுது. அதில் எந்த விபத்தெல்லாம் நடக்கலை. அதனால் நீங்கள் உங்களுக்கு டிரைவரை பிடிக்கலை, ஊபர் டிரைவர் பிடிக்கலை, அல்லது அவர் கொஞ்சம் நம்மகிட்ட மரியாதை குறைச்சலாம் நடந்துக்கிட்டாரு, இல்லை நிறைய பணம் கேட்டுட்டார், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் ஏஐயில் நிறைய நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நிறைய வேலைகளும் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் ஃப்யூச்சர் இருக்குன்ற மாதிரி தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பணத்தை அதில் கொட்டுறாங்க அமெரிக்காவில். நம்முடைய பிள்ளைகளும் அதெல்லாம் படிக்கணும். அதில் எல்லாத்துலேயும் தப்பும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா மாதிரி அதுலேயும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே சார், இவ்வளோ நேரம் உலக அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப தெளிவாக விரிவாக எங்களுக்கு எடுத்துரைச்சிங்க. உங்களுடைய நேரத்தையும் தகவலையும் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி சார். வணக்கம் சுஜி. நன்றி.